2 சகோதரிகள், மார்த்தாள், மரியாள். இவங்க வீட்டுக்கு இயேசு அடிக்கடி போறார். ஒவ்வொரு ஊர்களையும் இயேசு இப்படி ரொம்ப பிரியமா தங்குற வீடுகள் உண்டு. ஆக்சுவலி கூட்டிட்டு போனது யார் தெரியுமா? மார்த்தாள். கூட்டிட்டு போய் ஜீசஸை உட்கார வச்சுட்டு இவன் எங்க போயிட்டா? ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. ஆனா இவ யாரு? இவ இயேசுவை பார்த்துட்டு இயேசு பேசுறதை கேட்டுட்டு இயேசு கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு டென்ஷன் ஆகுமா ஆவாதா? அவரும் ஆமா நீ ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க, போய் சீக்கிரமா ஏதாவது பஜ்ஜியோ போண்டாவோ ஏதாவது சூடா போட்டு எடுத்து வரக்கூடாதா அப்படின்னு கேட்கல பாருங்க. ஏன்னா இவர் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறது இவங்க ஏதாவது கொடுப்பாங்களா வாங்கிக்கலாமா அப்படிங்கிறது கிடையாது. இவருக்கு ஒண்ணு இருக்கு, அதை கொடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கிறார். இவான் நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்றான், எனக்கு நிறைய தேவை இருக்கு. ஆனா அவர் சொல்றாரு தேவையானது ஒன்றே. மனுஷனுக்கு பல சிக்கல், அதுல மலச்சிக்கல் அப்படிப்பாங்க இல்லையா? சிக்கல் இடியாப்பம் மாதிரி இருக்குதுங்க. நான் சொல்றேன் நூடுல்ஸ் மாதிரி தனித்தனியா உருவுற மாதிரி ஆக்கிடுவார். நமக்கு நிறைய தேவை இருக்கு நம்ம நினைக்கிறோம். அந்த பெரிய பெரிய தேவைகள் எல்லாம் நம்ம சந்திக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ வழிமுறைகளை நாம் கையாளுகிறோம். ஆனா இயேசு மனுஷனுடைய போராட்டத்திற்கு முடிவு உண்டாக்கும்படி வந்தவராக அவர் இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு தேவையானது ஒன்றே. மார்த்தாள் இயேசுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா, மரியாள் இயேசுவிடமிருந்து பெறணும்னு நினைச்சா. மற்றதெல்லாம் பொருள், இவள் பெற்றது அருள். பொருள் போனா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இந்த அருளை வைத்து, இந்த ஆசீர்வாதத்தை வைத்து பல 100 பொருட்களை, பல 100 காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்துவிட முடியும் என்பதுதான் காரியமாக இருக்கு. அனைத்தும் ஓரிடத்தில், எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது. பெரும்பாடுபட்டு பெருங்கஷ்டப்பட்டு அதை இதையும் தேடி ஓடி கலைச்சி ஐயோ அப்படின்னு மக்கள் கவலையில உரியில வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு தேவையானது ஒண்ணுதான். என் கூட உட்காருவனா, என் வார்த்தையை நீ கேட்பனா, அந்த ஒண்ணு போதும். வாழ்க்கையில் அத்தனை காரியத்தையும் உன் காலடியில கொண்டு வரும். நீ ஒன்னொன்னுக்கா ஓட வேண்டாம், ஒன்னொன்னுக்கா போராட வேண்டாம், ஒன்னொன்னுக்கா போய் நிக்க வேண்டாம், ஒன்னொன்னுக்கா நீ கெஞ்ச வேண்டாம். தேவையானது ஒன்றே. 100 பிரச்சனை இருக்கலாம், ஆனா 100 பிரச்சனை கிடையாது. இன்னும் அந்த அவருடைய பிரசன்ஸ்ல அமர்ந்து அந்த வார்த்தையை நான் கேட்கறது, அதுல நிரம்புறது மட்டும்தான் என்னுடைய ஒரே ஒரு தேவை. இது ஒண்ணு நடந்துச்சுன்னா மீது எல்லாமே சுலபமா நடக்க ஆரம்பிச்சு. மார்த்தாளே அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது இவன் அவன் பண்ணது வேற ஒண்ணுமே கிடையாது. இயேசு கூட உட்கார்ந்து இருந்தா, இயேசுவை பார்த்துக்கிட்டு இருந்தா, இயேசு பேசுறத கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தா, இயேசு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருந்தா. அவ ஒரு டிமாண்ட் பண்ற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறா. இவ சப்ளை ஆகிற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறான். இந்த சப்ளை இந்த உலகத்துல இருக்கிற எந்த டிமாண்டையும் ஓவர்டேக் பண்ற அளவுக்கு இந்த சப்ளை உங்க வாழ்க்கையில உருவார ஆரம்பிக்கும். அந்த ஏதேனி உலாவுகிற தேவனுடைய சத்தத்தையும் அவருடைய பிரசனத்தையும் இழந்த அடிமை மாதிரி மாறி இப்ப மறுபடியும் இயேசு சொல்றாரு வேற ஒண்ணுமே இல்ல, உனக்கு தேவை ஒண்ணே ஒண்ணு, ஹிஸ் பிரசன்ஸ் அண்ட் ஹிஸ் வேர்ட். அந்த ஒரே ஒரு விஷயம் உன்னை மறுபடியும் ராஜா மாதிரி வாழ வைக்கும். தேவனுடைய பிரசனத்தில் இருக்கிறது, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறது, அவர் வார்த்தையினால நிரம்புறது, இதுல வாழ்ந்து ஒரு லைஃப் போயிட்டே இருக்கும்போது நீங்கள் எதற்காகவும் போராட மாட்டீங்க. எல்லா விஷயமும் உங்க வாழ்க்கையில சுலபமா நடக்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிச்சு. தெய்வீக அல்லது தேவனோடு இருக்கிற தொடர்பு ஒரு வார்த்தை, இது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ப்ரையாரிட்டியா அது கரெக்டா நிரம்ப ஆரம்பிச்சிச்சுனாலே வெளியில வெற்றிங்கிறது சாதாரணமா நடக்கிற ஒரு காரியமாக மாறிடுது.